சூட சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியான செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சாய்நாகலட்சுமி. என் பெயர் சனா. உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள். ஜாதி, மதம், இனம், மொழி கலந்த வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட தலைவர்களின் தியாகம் கலந்து விடுதலையை பெற்றது நம் தாய்நாடு. வீரம் போற்றும் பாரத நாடு குடியரசாக மாறிய நன்னாள் இன்று. நாங்கள் இருவரும் குடியரசனை பற்றி உரையாடி வருகிறோம். வணக்கம் சனா. ஆயிஷா, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய்? நானும் நன்றாக இருக்கிறேன். இன்று என்ன சிறப்பு என்று உனக்கு தெரியுமா? இன்று என்ன நாள்? இன்று ஜனவரி 26. அதற்கு என்ன? இன்று இந்தியாவின் குடியரசு தினமாகும். சரி, குடியரசு தினம் என்றால் என்ன? இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த இந்த வரலாற்று தினத்தை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இந்தியா ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு நாடு என்ற பெருமையை பெற்ற தினம் இது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான நீதி, சமத்துவம், உரிமைகள் ஆகியவற்றை வழங்குகின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான உரிமைகளை ஒழுங்குபடுத்தி அதற்கான அங்கீகாரம் தருகின்றது. இந்த தினத்தில் நாம் அனைவரும் இந்த உரிமைகளை நமக்கு மீட்டெடுத்து தந்த தலைவர்களை நினைவு கூற வேண்டும். அகிம்சை என்பது ஒரு ஆயுதம் என்று இந்த உலகிற்கு உணர்த்திய காந்தி முதல் தமிழ் மண்ணில் போராடிய காஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, கொடிக்காத்த குமரன், வ.உ.சி. என அனைவரையும் இன்று நாம் போற்ற வேண்டும். பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீருடன் புதல்வர் இந்நிலவு அகுத்தாது என்ற பாரதியா பாடல் வரிகளுக்கு ஏற்ப அன்னை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும். இத்தகைய சிறப்புமிக்க குடியரசனை காப்பது நமது முதல் கடமையாகும். ஆமாம். சரி, அப்படியே இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எப்படி? இந்தியா 1947ஆம் ஆண்டு விடுதலையை அடைந்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கரின் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த இந்த வரலாற்று தினத்தை தான் நாம் குடியரசு தினமாக இன்று கொண்டாடுகிறோம். அப்துல் கலாம் அவர்கள் எதிர்பார்த்த இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற கனவினை நிறைவாக்க முடியுமா? தற்காலத்தில் அதிகமான இளைஞர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதிலும் சினிமா துறைகளிலுமே அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றனர். ஆனால் ஒரு சில நாட்டுப்பற்றும் நேர்மையும் கொண்ட இளைஞர்கள் ஏழை பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களின் பிரச்சனைகளுக்காக தீர்வையும் சொல்கிறார்கள். எனவே அவர்களை